விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கிறோம். உண்மையிலேயே இந்த விசேட செய்தி என்பது உலகளாவிய முஸ்லிம்களுக்கு கிடைத்த மற்றும் ஒரு வெற்றி என்று நான் கூற வேண்டுமாக முழுமையான காணொலியை பார்வையிடுங்கள். அதாவது இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர், தேசிய பாதுகாப்பு அமைச்சர் பென் குயிர் மற்றும் நாட்டினுடைய நிதி அமைச்சர் ஸ்மாட்ரிச் ஆகியோருக்கு மற்றும் இஸ்ரேல் பிரதமரினுடைய அமைச்சர்கள் என்ற அடிப்படையில் இவர்களுக்கு நெதர்லாந்திற்குள் பிரவேசிப்பதற்கு உடனடியாக அமுலாகும் வகையில் சற்று முன்னர் இருந்து தடை பிறப்பிப்பதற்கு அந்நாட்டினுடைய பிரதமர் தீர்மானித்திருக்கிறார். அதனை உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறார். அமைச்சரவையினுடைய அனுமதியின் பிரகாரம் அவர் அதனை அறிவித்திருக்கிறார். நெதர்லாந்து என்பது இஸ்ரேலுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு நாடாக இருந்தாலும் பின்னர் அது தன்னை மாற்றிக்கொண்டது. நெதர்லாந்தினுடைய தற்போதைய பிரதமராக இருக்கக்கூடிய டிக் ஸ்கூஃப் அவர்கள் அந்நாட்டினுடைய பிரதமராக இருக்கிறார். அந்நாட்டினுடைய அமைச்சரவையினுடைய அனுமதி பெற்றுதான் இதனை அறிவித்திருக்கிறார். குறிப்பாக கடந்த திங்கட்கிழமை முதல் இஸ்ரேலினுடைய ஜனாதிபதி ஹர்சக் மற்றும் நெதர்லாந்து பிரதமருக்கு இடையிலே கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டிருந்தன. அதனைத் தொடர்ந்து இப்போது இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக சொல்லப்போனால் அந்நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வெல்ட்காம்ப் இது தொடர்பிலே உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறார். வெல்ட்காம்பினுடைய தகவல்களை பற்றி பார்க்கின்ற போதுதான் தகவல்களை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது அந்த நாட்டு மொழியிலே சொல்வார்கள் பர்சோனா நன் கிராட்டா என்று, அதாவது உடனடியாக முழுக்க வரும் வகையில். நான் குறிப்பிட்டது ஆங்கில மொழி அல்ல, அவர்களினுடைய மொழி டச் மொழி என்று சொல்வோம். அந்த மொழியில் தான் குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக பென்குயிர் மற்றும் ஸ்மாட்ரிச் ஆகியோருக்கு நெதர்லாந்தினூடான ஆகாய மார்க்கத்தை பயன்படுத்துவது முற்றிலும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இஸ்ரேல் பிரதமரினுடைய அமைச்சர்களான இவர்கள் இருவரும் இஸ்ரேல் பிரதமரினுடைய அமைச்சர்களாக இருக்கிறார்கள் என்ற ஒரு காரணத்திற்காக இவர்கள் இருவரும் அல்ல, மேற்கு கரையிலே குறிப்பாக இவர்களினுடைய வழிகாட்டுதலின் பேரில்தான் சட்டவிரோத ஆக்கிரமிப்பு குடியேற்றவாசிகள் பலஸ்தீன மக்களினுடைய உடைமைகளை அழித்து இவர்கள் அங்கு குடியேற்றங்களை மேற்கொள்வதாக சுட்டிக்காட்டி அவர்கள் மீது இவ்வாறு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு இவர்கள் தான் தலைமைத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்பது தெளிவாகி இருப்பதனால் அவர்களை தடுப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவர்கள்தான் இதனை செய்கிறார்கள் என்று தெளிவாகினதன் பிறகு அவர்களுக்கு இந்த தடை உத்தரவை பிறப்பித்திருக்கிறதாக அந்நாட்டு தகவல்களை மேற்கோள் காட்டி சர்வதேச செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன. இது இன்னும் சில விடயங்களையும் எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய அரசு பலஸ்தீன மக்களினுடைய உரிமைகளை மீறுகிறது, அவர்களினுடைய இனப்படுகொலைகளை செய்கிறது, அங்கே அளவு மீறி செல்கிறது என்று குற்றம் சாட்டியே இது தொடர்பில் விசேட அவதானம் செலுத்த வேண்டும் என்று அந்நாட்டினுடைய அமைச்சரவை தெரிவித்ததன் பிறகுதான் இது தொடர்பிலே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றியம் எடுக்கும் எந்த நடவடிக்கையாக இருந்தாலும் அதனாலே இஸ்ரேலை தடை செய்யுமாக இருந்தால் அதனையும் நாங்கள் நிறைவேற்ற தயார் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதேவேளை இது தொடர்பிலே குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய 2 அமைச்சர்களும் என்ன தெரிவித்திருக்கிறார்கள் என்றால், முழு ஐரோப்பாவும் சேர்த்து எம்மை எதிர்த்தாலும் இஸ்ரேலுக்காக நாங்கள் நிற்போம் என்று அந்த 2 அமைச்சர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது இந்த 2 அமைச்சர்களும் இப்படி தெரிவித்தாலும் கூட நெதர்லாந்து தன்னுடைய தீர்மானத்தில் உறுதியாக இருக்கிறது என்பது மிகவும் சுட்டிக்காட்டத்தக்கது. தொடர்ந்து இணைந்திருங்கள் அன்பான நேயர்களே.